பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களோட காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் வந்து என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ நம்ம தெளிவாக பார்த்தே தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு முதல்ல நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆஃபரில் வந்து உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங்கும் நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ இந்த ஆஃபர் வந்து லிமிட்டட் தான். ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி இந்த ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஏஞ்சல் டெக்லேருந்து உங்களுக்கான என்ன நியூஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதம் என்னெல்லாம் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஏஞ்சல் டெக்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் உங்கள் காதலில் ஏதாவது வழி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கே தெரியாத விஷயங்களாக இருக்கட்டும், இதுவரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த விஷயம் மொத்தமாகவே வேறு மாதிரி நடந்திருக்கும். இப்போ ஒரு சிலவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து டார்க் எனர்ஜி அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் அவங்க சிக்கிட்டு தவிச்சிருப்பாங்க. இல்லை இது ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜியாக கூட இருக்கலாம். இது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நெகட்டிவ் விஷயத்துக்கெல்லாம் உங்க காதல் வந்து சிக்கின்னு இருக்கு அப்படின்னா, இது அவ்வளவுமே மாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கொஞ்சம் எந்தெந்த முக்கியம். ஸோ விஷயம்லாம் இந்த மாதிரி இழந்திருக்கீங்களோ, இருக்க எந்தெந்த டார்க் விஷயம்லாம் எனர்ஜிக்குள்ள மிஸ் இருந்து நீங்க வெளியே பண்ணிட்டோம் வரதுக்கான அப்படிங்கிறீங்களோ, அது வாய்ப்பு அத்தனை இருக்குமா? ஸோ விஷயமும் உங்க உங்க கைகளுக்கு கைகளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி காதல் வந்து சில புதுசா சூழ்நிலைகளுக்கான மலர்றதுக்கான வாய்ப்பு அமைய இருக்குது. போகுது ஸோ உங்க அப்படின்றத நபர்களே நான் உங்களை இங்க வந்து வந்து பார்க்குறேன். மீண்டும் ஓகே, வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து மட்டும் கமிட்மெண்ட் இல்லாமல் கொடுத்து உருகி உருகி காதலிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கார்டு வந்திருக்கு. அதாவது நீ வந்து ஸ்டாராக ஜொலிக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா விதமான மாற்றங்களும் நிகழ போகுது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் யாராவது நினச்சிட்ருக்கீங்க அவங்களே வேண்டாம் அப்படின்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா கூட அந்த நபர் மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குமா. ஓகே, அதாவது ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. ஓகேயா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டிப்ரெஷன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இன்னொரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. ஸோ அப்படி நடக்கைக்கு நீங்கள் ரொம்பவே காயம்பட்டதாகவும் ஏமாற்றப்பட்டதாகவும் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா, இனி இதுக்கப்புறமா வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி காயங்கள் எல்லாம் மாறி நீங்களே ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய மாதிரி இருக்காது. அதே இப்போ நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா இது அப்படியே நடந்துரும் அப்படின்னு நம்ம விட்டுற முடியாதுல்ல. ஸோ நம்ம அதுக்காக கொஞ்சம் ஃபைட் பண்ணும்போது தானே அந்த நல்ல விஷயத்தை வந்து நம்ம நிலைப்படுத்திக் கொள்ளவும் நடத்தி கொள்ளவும் முடியும். ஸோ அதனால இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் புதுப்பிச்சு தர ரெடியாக இருக்கேன். நீ இந்த விஷயத்துக்கெல்லாம் தயாராகும்போது, நீ இந்த விஷயத்துக்காக முயற்சி செய்யும்போது அப்படின்ட்டு. அதாவது இந்த விஷயம் எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஒர்க் சம்மந்தமாக, லவ் சம்மந்தமாக என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, உங்கள் மனசுக்குள்ளே வந்து ரொம்பவே போராட்டமாக போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு வெற்றி வாகை சூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரொம்ப பெயின் தரக்கூடிய விஷயம், அதாவது முடிஞ்சு போன விஷயம், இல்லைன்னே நினச்ச விஷயம் அவ்வளோ மாறி அப்படியே புதுசா ஒரு நியூவா ஒரு லவ் ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமாம். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த எனக்கு இங்கே புது லவ் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி இங்கே நீங்கள் இந்த காதலுக்காக நிறைய ஃபைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த காதல் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து அது உங்கள் கையை மீறி போயிருக்கும் அப்படின்னும், விட்டுட்டு போன ஒரு காதல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே வந்து காட்சி வழியாக தெரியுது. அதாவது விட்டுட்டு போன ஒர்க்காக இருக்கட்டும், விட்டுட்டு போன காதலாக இருக்கட்டும். ஸோ இந்த விட்டு போன விஷயத்துக்காக நீங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணி முடியலை அப்படின்னு நினச்ச விஷயம்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஈஸியாகவும் அழகாகவும் முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இங்கே வெற்றி வாகை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மந்த் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெற்றி வகையை வந்து நீங்கள் சூடிக்கொள்ளணும் அப்படின்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது டென்ஷன் இருக்குது, மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று போட்டு உருட்டிகிட்டே இருக்குது, இல்லை நான் இன்னும் நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் எனர்ஜியெல்லாம் கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்கள் எனர்ஜியெல்லாம் கிளென்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் புதுசாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக படைக்கப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து திரும்ப தர்றாங்கல்ல புதுசாக. ஸோ அப்படி புதுசாக தரும்போது அது எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு உங்கள் மனசுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, மனசுக்குமே ஒரு இதமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, குடுக்குற விஷயம் குடுக்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இத ஏத்துக்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படின்றது தான் இங்க ரொம்பவே முக்கியம். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கோர்ட் சம்மந்தமா ஏதாவது விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு, இதில் வந்து இழுபறியாக ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த இழுபறியான விஷயங்கள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக படைக்கப்பட்டது நான் உனக்காகவே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போது அதை நீ எடுத்துக்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். இந்த இடம் நீங்கள் இழந்த விஷயமா இருக்கலாம். ஓகே, அதாவது கவலைப்பட்டு இழந்த விஷயம். எனக்கு இங்கே வந்து இந்த காட்செல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன வருதுன்னா, நீ முடிஞ்சு
போன விஷயம். இதுக்காக போராடி, போராடி, போராடி இழுத்து பிடிச்சு, இதுக்கப்புறம் என்னாலயும் முடியல அப்படின்னு சொல்லி மனசுக்கு இஷ்டமே இல்லாம நீங்க கைவிட்ட விஷயம். அதாவது உங்க விருப்பமே இல்லாம நீங்கி போன விஷயம். ஓகே. இது எத பொறுத்து வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயம் மீண்டும் இங்க வந்து சேருதாம். அந்த விஷயத்துக்கு தான் நீங்க வந்து வெற்றி வாகைய சூட போறீங்க அப்படின்றது தான் இந்த மந்த் வந்து நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே. இந்த மந்த் வந்து நெறைய புதிய புதிய விஷயங்கள் வந்து நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புதிய புதிய விஷயத்த பார்ப்பீங்க அப்படிங்கும்போதே இங்கே வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வந்து இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜினால ஏற்படலாம். ஓகே. நீங்கள் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபுல்லாகவே தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நியூ பிகினிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளேயே திரும்ப திரும்ப சுற்றின்னு இருக்கிறதுனால கூட இப்படி ஆகிருக்கலாம். அதாவது இப்படி இருக்க வேண்டிய அந்த நியூ பிகினிங் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து தலைகீழாக இருந்தது. ஓகே. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நியூ பிகினிங் வந்து சரியா அமையும். ஓகே. ஸோ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் போராடணும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இது இப்போ வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாமதப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தாமதப்படுத்தும்போது உங்களோட வெற்றி விஷயங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, அந்த விஷயத்த யோசிக்காமல் செஞ்சுருங்க. ஓகே. அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தோணுனா கூட யோசிக்காமல் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும் பட்சத்தில் அதாவது 2 முடிவு இல்லாம, இதுல வந்து முட்டுக்கட்டையா இருக்குமோ, இல்ல இந்த விஷயம் அப்படி போயிடுமோ அப்படின்னு மனச ஒரு குழப்பமாவே வச்சுண்டு முடிவெடுக்க முடியாம இருந்தீங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் வந்து அப்படியே தான் நிக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஷயம் உனக்கு குழப்பமாவே இருந்தா கூட, உன் மனசுக்கு வந்து "இத செய்" அப்படின்னு தோணுது அப்படின்னா, அத நீ யோசிக்காம செய். நான் வந்து ஃபுல் சப்போர்ட் தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. இங்க வந்து முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட யூனிவர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது நீ லைட்டா முயற்சி பண்ணா கூட போதும். உன்ன வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு நான் ரெடி. அப்போ நீங்க ஓடணும்னு நெனச்சாலே போதும். ஓகேயா? ஓடி எடுத்துட்டு போறதுக்காக இவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ திடீர்னு நடக்கும். அதாவது திடீர் காதல் வர்றது கூட இந்த மந்த் ஒரு சிலருக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. நான் எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு இந்த காதல் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே. ஓ மை காட்! இந்த திடீர்னு வரக்கூடிய இந்த காதல் தான் உங்களோட லைஃப் டைம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியதாவும் இருக்கும். ஓகே. ஸோ, இங்க ஒரு சிலருக்கு பிரிஞ்சு போனவங்க நபரே திடீர்னு இப்போ வந்து இந்த காதல வந்து திரும்ப ஆரம்பிச்சு, அந்த காதல வந்து கல்யாணம், குடும்பம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும், இந்த மந்த் வந்து அதுக்கான வாய்ப்புகள், அடித்தளம் அமையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஓகே. ஸோ, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நீங்க செய்ய போற விஷயத்த, இப்போ உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த இந்த மந்த் வந்து பெருசா நீங்க யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லதா. ஓகே. ஸோ, நீங்க அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அதுக்கு அந்த விஷயத்த வந்து ஒரு வெற்றியா எடுத்துட்டு போகாம, அதில தடை பண்ற ஆட்களும் வருவாங்களாம். ஸோ, அதனால நீங்க இந்த மந்த் வந்து ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு தெரியாம இந்த விஷயத்த சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போங்க. ஓகே. ஏன்னா, இங்க வந்து உங்கள முதுகுல குத்துற மாதிரி ஆட்கள் வந்து ட்ராவல் பண்ண இருக்காங்க. ஸோ, அதனால நீங்க ஏதாவது பண்ண தொடங்குறீங்க அப்படின்னா, அத பண்ணி முடிச்சுட்டு, அதில வெற்றிய கண்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் தெரிவிங்க. ஸ்டார்ட்லயே அந்த விஷயத்த வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு தடங்கலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே. ஸோ, அதனால நீங்க செய்ய போற விஷயத்துல அதிகூடிய கவனம் வந்து செலுத்தணும். ஓகே. ஸோ அதனால இந்த மந்த் வந்து நீங்க முயற்சி செய்றீங்க. உங்க விஷயத்தெல்லாம் ரகசியமா வச்சுக்கொள்றீங்க. நீங்க உங்க எனர்ஜிய கிளென்சிங் பண்ணிக்கொள்றீங்க. இவ்ளோ தான் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மந்த் வந்து புதுசான விஷயங்கள், புதிதான காதல், ஸோ புதிதான விஷயங்கள் வந்து நெறைய கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைச்சு, நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நானும் இறைவனை வந்து வேண்டிக் கொள்றேன். ஏன்னா இது ஒரு அற்புதமான மாதமா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.